ஹalleluya. We are blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். We are going out. நாம் வெளியே போகும்போது we are coming in. உள் வரும்போதும் சரி. Hallelujah. Hallelujah. Because of Jesus. இயேசுவின் நிமித்தம். We are still in the series of the authority of the believer. விசுவாசியின் அதிகாரம் என்ற தொடரில் தான் இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். Just because we are a believer, நாம் ஒரு விசுவாசியாய் இருக்கிறோம் என்பதினால் does not mean that we can do everything that the world has, that the word of God has given us. தேவனுடைய வசனம் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் செய்து விடுவோம் என்று ஆகிவிடாது. Yes, we will do it. நாம் செய்வோம் தான், unless and until we believe what we are saying. நாம் சொல்லு பார்க்கிறதை நம்பி விசுவாசித்தால் ஒழிய செய்ய முடியாது. Without faith, விசுவாசம் இல்லாமல் everything is dead. எல்லாமே செத்ததுதாங்க. Without faith, விசுவாசம் இல்லாவிட்டால் that is the key. அதுதான் திறவுகோலே. That is the key. அதுதான் திறவுகோலே. So that is why I am taking very slowly. அதனால் தான் மெதுவாக நகர்கிறேன். I should have finished this long ago. என்றைக்கோ நான் இதை முடித்திருக்க வேண்டும். But I am going little by little. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் போதிக்கிறேன். Because I want the entirety of us to be filled with the knowledge of the word of God. தேவனுடைய வசனத்தின் பேரறிவின் ஆற்றல் நம்முடைய வாழ்க்கையின் முழுவதையும் நிரப்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். We saw who God is. தேவன் யார் என்று We பார்த்தோம். saw how mighty he is. அவர் எவ்வளவு வல்லவர் என்று We பார்த்தோம். saw how he created everything. சகலத்தையும் அவர் எப்படி அங்க சிருஷ்டித்தார் என்று We கண்டோம். saw how much authority he gave it to mankind. மனுக்குலத்துக்கு அவர் எவ்வளவு அதிகமான அதிகாரத்தை பகிர்ந்தார் என்று We saw பார்த்தோம். how the first Adam lost everything. முந்தின ஆதாம் எப்படி எல்லாவற்றையும் இழந்தார் என்று பார்த்தோம். So God had to recreate everything again. மறுபடியும் எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டிக்க வேண்டியதாகிவிட்டது. And then we saw about Jesus. இயேசுவானவரை குறித்தும் The பார்த்தோம். person of Jesus. இயேசு என்னும் தனி நபரை கண்டோம். And then what he did. அவர் என்ன செய்தார் என்றும் பார்த்தோம். And then last week we saw the blood of Jesus. கடந்த வாரம் இயேசுவானவருடைய திரு ரத்தத்தை தியானித்தோம். The blood of Jesus is a preventive weapon. இயேசுவானவரின் திரு ரத்தம் தடுத்தாட்கொள்ளும் பேராயுதம். That is what Job did every day early in the morning. அதைதான் அதிகாலமே ஒவ்வொரு நாளும் யோபு செயல்படுத்தினார். He goes and makes the offering. அவர் புறப்பட்டு போய் பலி செலுத்துகிறார். Using the blood. ரத்தத்தை கையாண்டார். That's why when the devil comes later. அதனால்தான் பிற்பாடு பிசாசு வரும்போது he sees the blood. ரத்தத்தை பார்க்கிறான். He can't do anything now. அவனால ஒண்ணும் செய்ய முடியல இப்போ. He says there is a hedge. ஒரு வேலி இருக்கிறதே. Over the 5 things. 5 காரியங்களை சுற்றி. We prayed only for 2 things last week. கடந்த வாரம் 2 காரியங்களுக்காக மட்டும் தான் ஜெபித்தோம். If time permits we'll prepare the rest of the 3 things today. நேரம் கிடைத்தால் இன்றைக்கு மீதமுள்ள 3 காரியங்களுக்காக ஜெபிப்போம். So the blood is a preventive weapon. ரத்தம் நம்மை தற்காக்கும் ஒரு ஆயுதம். As a child of God, தேவனுடைய பிள்ளையாக when we understand this, நாம் இதை புரிந்து கொள்ளும்போது every day in the morning, ஒவ்வொரு நாளும் காலையில் every head of the house, ஒவ்வொரு வீட்டு தலைவரும், you can be a man or a woman, நீங்கள் ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், if you are the head of the house, நீங்கள் தான் உங்கள் வீட்டின் தலைவர் தலைவி it is your என்றால் responsibility உங்கள் உத்தரவாதம் உங்கள் மீது இருக்கும் என்றால் to sprinkle the blood upon every person in your household. உங்கள் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு மீது இரத்தத்தை நீங்கள் தெளிக்க வேண்டும். Not only the head of the house, குடும்ப தலைவர் மட்டுமல்ல, every single believer, ஒவ்வொரு தனித்தனி விசுவாசியும் we should apply the blood of Jesus இயேசுவின் இரத்தத்தை நம் மீது பூசிக்கொள்ள வேண்டும். every day in the morning, தினந்தோறும் காலையிலேயே before as we wake up, நாம் விழித்து எழும்பும்போதே we plead the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தை மன்றாட We வேண்டும். declare the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தை பிரகடனம் பண்ண வேண்டும். Every day. ஒவ்வொரு நாளும் I want to challenge you. ஒரு சவால் விடட்டுமா? Because the devil cannot come near when he sees the blood of the Lamb of God. தேவாட்டுக்குட்டியின் திரு இரத்தத்தை பார்த்து விட்டால் பிசாசால் அந்த பக்கம் தலை வைக்கவே முடியாது. So from there, from blood of Jesus, we are going into the name of Jesus. இயேசுவானவரின் திரு இரத்தத்திலிருந்து இயேசுவின் திருநாமத்தை நோக்கி பயணிக்கிறோம். Let's read Ephesians chapter 1. எபேசியர் 1 அதிகாரம் verses 20, 21, 22, 23. 20, 21, 22, 23. It says he seated him at his right hand in the heavenly places. அவர் உன்னதங்களிலே பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். Far above all principality and power and might and dominion and every name that is named, not only in this age but also in the ages to come. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய் உன்னதங்களில் அவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். He put all things under his feet and gave him to be head over all things to the church. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவரை திருச்சபைக்கு தலையாக ஏற்படுத்தினார். He did this all for his church. எல்லாவற்றையும்
சபைக்காகவே அவர் செய்தார். He brought everything under his feet. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விட்டார். Jesus Christ, இயேசு கிறிஸ்துவானவர், he came here as a son of God. அவர் தேவனுடைய குமாரனாக உலகுக்கு வந்தார். We already saw that a few weeks ago. சில வாரங்களுக்கு முன்பு அதை மிக தெளிவாக பார்த்தோம். But he also came here as a son of man. அதே நேரம் அவர் மனுஷகுமாரனாகவும் பூமிக்கு வந்தார். But when he walked on this earth, இந்த பூமியின் மேல் அவர் நடந்து திரிந்தபோது, Jesus walked just like you and me on this earth. இயேசுவானவர் இந்த பூமியின் மேல் உங்களையும் என்னையும் போலவே நடந்தார். 100% man. 100% மனிதராக But இருந்தார். what made him to be different? ஆனால் எது அவரை வித்தியாசமானவராக்கியது என்றால், What really gave him the victory உண்மையில் எது அவருக்கு ஜெயத்தை வாரி கொடுத்தது என்றால், is when he went to the Hades and took the keys from Satan. பாதாளத்துக்குள் இறங்கி சாத்தானிடமிருந்த திறவுகோல்களை அவர் மீட்டெடுத்த போதே. That is why in Colossians we read அதனால் தான் கொலோசையரில் படிக்கிறோம், that he made him a public spectacle. அவர் பொல்லாத சாத்தானை வெளியரங்கமான கோலமாக்கினார். He ashamed the devil. பிசாசை வெட்கப்படுத்தினார். The devil lost everything when Jesus rose up from the grave and went to the Hades to take the keys. மரித்த இயேசு கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்து பாதாளத்துக்குள் இறங்கி அவரிடமிருந்து திறவுகோலை பறித்த பொழுது பிசாசு இயேசுவிடத்தில் முழுவதும் தோற்று போனார். He put everything under his feet. சகலத்தையும் அவர் தம் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திக் கொண்டார். Why am I emphasizing this? ஏன் இதை நான் வலியுறுத்துகிறேன் தெரியுமா? Because we live on this earth. இந்த பூமியில் நாம் வாழ்கிறபடியால், when we walk on this earth, இந்த பூமியில் நாம் நடக்கும் போதெல்லாம் God has given us some authority. தேவன் நமக்கு சில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Different areas of authority. வித்தியாசமான பகுதிகளின் அதிகாரம். How to exercise that authority? அந்த அதிகாரங்களை அபியாசப்படுத்துவது எப்படி? Is the knowledge of what he has done. அவர் என்ன செய்தார் என்பதை குறித்த தெளிவான அறிவுதான். Today we are going to see the authority of a believer using the name of Jesus. ஒரு விசுவாசி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறதுனால் வெளிப்பட போகும் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் பார்ப்போம். We all use the name of Jesus. எல்லாரும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறீர்கள் தான். But sometimes ஆனாலும் சில some நேரம் people use it very lightly. சிலர் அதை மிகவும் லேசாய் பயன்படுத்தி விடுகிறார்கள். When something happens wrong, ஏதாவது தவறாய் நடந்து விட்டால் போதும், ஐயோ இயேசுவே, they immediately say இயேசுவே. உடனே இயேசுவே என்று சொல்வார்கள். I met one person. நான் ஒருவரை சந்தித்தேன். For every 5 minutes she was saying இயேசுவே இயேசுவே. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இயேசுவே இயேசுவே. You tell something, எதனா ஒன்னு செஞ்சிட்டா போதும், இயேசுவே இயேசுவே. I'm like, why do you call that name so lightly? இது என்னங்க நீங்க அவ்வளவு சாதாரணமா அந்த பேரை சொல்றீங்கன்னு கேட்டேன். I said don't. She thought it is very holy to call on name of Jesus just like that. எடுத்ததுக்கும் எல்லாவற்றுக்கும் இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுறது ரொம்ப பரிசுத்தம்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. I told her no, it is very a very precious name. விலையேற பெற்ற திருநாமம் அல்லவா அது? Just don't use it lightly. அதை நீங்க சாதாரணமா பயன்படுத்தாதீர்கள். When you use the name of Jesus, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் you போது need to believe in the name of Jesus. அந்த இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். To know the power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இருக்கும் வல்லமை அறிந்திருக்க வேண்டும். வேண்டும். When you use the name of Jesus, அப்பொழுது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினால் there is a big impact. அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். Have you seen some people? சில பாத்திருக்கீங்களா? They take a notebook. ஒரு குறிப்பேடு They எடுப்பார்கள். write Jesus 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 like full notebook full of Jesus. அந்த குறிப்பேடு பக்கங்கள் முழுவதும் இயேசு 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 என்று எழுதி நிரப்பி விடுவார்கள். No, that is like childlike faith. அது குழந்தைத்தனமான விசுவாசம். As we mature, ஆனால் நாம் முதிர்ந்து தேறும்போது, the way we pray, நாம் ஜெபிக்கிற விதம், the way we use the name of Jesus, இயேசுவின் திருநாமத்தை நாம் உச்சரிக்கிற விதமே has to be filled with the knowledge of the authority God has given us. தேவன் நமக்கு கையளித்திருக்கும் அதிகாரத்தை குறித்த அறிவினால் நிரம்பி வெளிப்பட வேண்டும். So I want to encourage you this morning. இன்று காலை உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Understand the power behind the name of Jesus. இயேசுவின் நாமத்துக்கு பின்பிருக்கும் வல்லமையை புரிய வைக்க வேண்டும். Because in the New Testament, புதிய ஏற்பாட்டில் all the disciples, சீஷர்கள் அனைவரும், Apostle Peter, அப்போஸ்தலனாகிய Apostle பேதுரு, Paul, அப்போஸ்தலனாகிய பவுலடியார், they knew the power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இருக்கும் வல்லமை அவர்கள் அறிந்திருந்தார்கள். When Peter was going to the temple, பேதுரு தேவாலயத்துக்கு போகும்போதே the person comes for asking for alms. பிச்சை கேட்கும்படி ஒருவர் கையை நீட்டுகிறார். Chapter 3 of Acts, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் Peter says, பேதுரு சொல்லுகிறார், no, I silver and gold I don't have, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லையப்பா, but I have something. என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. He knew the power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இருக்கும் வல்லமை He said அறிந்திருந்தார். in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில்
நாமத்திலே rise up and walk. எழுந்து நட என்றார். He didn't have a very elaborate prayer. ஒரு மிகப்பெரிய விரிவான ஜெபத்தை எல்லாம் அவர் ஏறெடுக்கவில்லை. Yes, we can have an elaborate prayer. நன்றாய் பெரிதாய் விரிவாய் ஜெபிக்கலாம் Yes, தான். you can call the name of Jesus softly. இயேசுவின் நாமத்தை மென்மையாய் Or மிருதுவாய் you can call உச்சரிக்கலாம். the name of Jesus loudly. இயேசுவின் நாமத்தை உரக்க ஒலிக்க உச்சரிக்கலாம். Volume does not matter. அது எப்படி என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. How much we mean the name of Jesus. இயேசுவின் நாமத்தை எவ்வளவுக்கு அர்த்தப்படுத்துகிறோம் என்பதே Peter காரியம். said in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் என்று பேதுரு Rise சொல்லி, up. எழுந்து நட என்றார். Rise up. எழுந்து நட. Rise up. எழுந்து. In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. Some of you seated here this morning. இன்று காலை இங்கே உட்கார்ந்திருக்கும் உங்களில் சிலர் Certain things in your life உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் has been stuck. அப்படியே முடங்கி It கிடக்கிறது. is not able, you're not able to rise up. உங்களால் எழும்ப முடியாமல் இருக்கிறீர்கள். You're not able to move forward. முன்னே போக முடியாமல் தவிக்கிறீர்கள். I'm not only talking physically, நான் சரீர பிரகாரமாக குறித்து but மட்டும் the பேசவில்லை. movements in the progress of your life. உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் சலனம் இல்லாமல் இருக்கிறது. You don't know what to do. என்ன செய்வதென்று தெரியவில்லை. I declare and I decree இன்னைக்கு நான் ஆணையிட்டு the பிரகடனம் பண்ணுகிறேன். name of Jesus. இயேசுவின் நாமத்திலே With everything that is all the power that is given unto him. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சகல வல்லமையும். Because according to Philippians chapter 2, பிலிப்பியர் 2ஆம் he அதிகாரத்தில் says he highly exalted his name. அவருடைய நாமத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். Every knee will bow before his name. அவருடைய திருநாமத்துக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் முடங்கும். Whether it is in the அது heavens, வானத்தில் இருந்தாலும் or சரி, whether it is on the அது earth, பூமியில் or இருந்தாலும், whether it is under the அது earth, பூமிக்கு கீழாகவே they will bow இருந்தாலும் before the name of Jesus. இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக தெண்டனிட்டு பணிவார்கள். That is the authority in the name of Jesus. அதுவே இயேசுவின் நாமத்தில் இருக்கும் So பெருமதிகாரம். whatever situation that has been stunted the growth, என்னென்ன சூழ்நிலைகள் உங்கள் வளர்ச்சியை குன்ற செய்திருந்தாலும் I say rise up. இப்பொழுது எழுந்திருங்கள் I என்கிறேன். declare rise up. நீங்கள் There எழுந்திருப்பீர்களாக. might be some problem in the finances. ஒருவேளை உங்கள் பொருளாதார பணத்தில் சில சிக்கல் Some இருக்கலாம். finances have been stuck. சிலருடைய பொருளாதாரம் எங்கேயோ You மாட்டிக்கொண்டிருக்கிறது. need it to be released. அது விடுவிக்கப்பட்டாக வேண்டும். But it looks like it is not going to be released. ஆனால் அது விடுவிக்கப்படாது போல் தெரிகிறது. But in the name of Jesus, என்றாலும் இயேசுவின் நாமத்திலே finances, பொருளாதார rise பணமே up. எழுந்து வா. Finances, பொருளாதாரமே rise up and walk to the people of God. எழுந்து தேவஜனம் நோக்கி நடந்து வா. Hallelujah. Hallelujah. Whatever is stunted, எதெல்லாம் வளர்ச்சி கொண்டிருக்கிறதோ you have been praying for that. நீங்கள் அதற்காக I ஜெபிக்கிறீர்கள். want you to open your mouth this morning. இன்று காலை உங்கள் வாயை திறங்கள். Say in the name of Jesus. சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்திலே. Shall we all open our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து in சொல்லுவோமா? the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே rise up. எழுந்திரு. Whatever your problem is, உங்கள் பிரச்சனைகள் whether it is என்னவானாலும், your sickness, அது வியாதியானாலும், in the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே rise up. எழுந்து வா. Whether it is a situation in your office, அது உங்கள் அலுவலகத்தின் நெருக்கடியான in the name of சூழ்நிலையானாலும், Jesus, இயேசுவின் நாமத்திலே rise up. எழுந்திரு. whether it is a situation in your health, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு அடுத்த சிக்கலானாலும், in the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே rise up. எழும்பு. Before you want to use the name of Jesus, இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்துவதற்கு முன்பு just pause for a moment. ஒரு கணம் சற்று நிறுத்தி, Am I using it knowing the full authority that this name has? இந்த நாமத்துக்குள் இருக்கும் முழுமையான அதிகாரத்தை அறிந்துதான் நான் இதை பயன்படுத்துகிறேனா, Or am I just using it casually? இல்லாவிட்டால் அலட்சிய போக்கில் பயன்படுத்துகிறேனா? There is power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது. Because he has given us his name. ஏனென்றால் அவர் அவருடைய நாமத்தை எப்படி கொடுத்திருக்கிறார் It என்றால், is like a father giving a credit card to his children. ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளிடம் கடன் அட்டையை பயன்படுத்த கொடுப்பது போலது. Nowadays a lot of children, they get the credit cards from their parents. இந்த நாட்களில் நிறைய பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து கடன் அட்டை பயன்படுத்த வாங்கிக் The கொள்கிறார்கள். father does not give the credit card to anybody. அப்பா யார் எவருக்கும் கடன் அட்டையை கொடுப்பதில்லை. They go through some authorization process. அதற்கு சில அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கும் வழிமுறை உண்டு. They give all the documents. அதற்கான ஆவணங்களை கொடுக்க வேண்டும். Only after the approval, அந்த அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் the தான் credit card will be given to the children. அந்த கடன் அட்டை பிள்ளைகள் வசம் So when the ஒப்படைக்கப்படும். children gets the credit card, பிள்ளைகள் கையில் கடன் அட்டை கிடைத்த உடனே they can use it however they want it. அவங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக் But கொள்ளலாம். they have to be the children. ஆனா அவங்க பிள்ளைகளா இருக்க வேண்டும். Just like that. அப்படிதாங்க. There is one clause to use the name of Jesus. இயேசு நாமத்தை பயன்படுத்த ஒரு பிரத்யேக விதி உண்டு. You have to be the children of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். John 1:12 says, யோவான் 1:12 சொல்லுகிறது, those who believe in the name of Jesus, இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் they உள்ளவர்கள் are யாரோ called the children of God. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். So we have to believe in the name of Jesus. இயேசுவின் நாமத்தை நாம் விசுவாசிக்க My dear வேண்டும். brother, my dear sister, என் அன்பு சகோதர maybe சகோதரிகளே, you're seated here, இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் watching us online.
online. இணையவாளாக பார்த்து கொண்டிருக்கலாம். Before I proceed into the blessings of the name of Jesus, இயேசுவின் நாமத்தின் ஆசீர்வாதங்களுக்குள் நான் தொடர்ந்து செல்லும் I முன்பதாக want to ask you this question. உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன். Have you believed in the salvation of Jesus? இயேசுவானவர் கொடுக்கும் இரட்சிப்பை நீங்கள் விசுவாசித்து இருக்கிறீர்களா? Because what does the name of Jesus mean? இயேசுவின் நாமத்தினுடைய அர்த்தம் அதுதான். Matthew 1:21. மத்தேயு 1:21. Acts 2:21 says, அப்போஸ்தலர் 2:21 சொல்கிறது. without the name of Jesus, இயேசுவின் நாமம் இல்லாமல் there is no salvation. இரட்சிப்பு இல்லை. There is no salvation. இரட்சிப்பு கிடையாது. In order to go into eternity, நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் we என்றால் have to be saved. நாம் இரட்சிக்கப்பட்டிருக்க In வேண்டும். order to get saved, இரட்சிக்கப்பட வேண்டும் there என்றால் is no other name வேறொரு நாமம் இல்லையே. but the name of Jesus. இயேசுவின் நாமமே உண்டு. So if you are still thinking, இன்னும் யோசித்துக்கிட்டே oh, should இருந்தீங்கன்னா I accept Jesus as my savior? இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளலாமா? I want to challenge you. இன்னைக்கு ஒரு சவால் விடுகிறேன். Why delay? ஏன் He has தாமதிக்கிறீங்க? already paid the price. ஏற்கனவே கிரியம் செலுத்தி விட்டாரே. So we don't have to hang on that cross. நாம் சிலுவையில் தொங்க வேண்டிய அவசியம் So இல்லைங்க. that we can live a free life. விடுதலையாய் வாழ முடியும். A life filled with authority and power. அதிகார வல்லமை நிறைந்த பெருவாழ்வு வாழலாம். So that is the basic thing that I want to set it right. இதைத்தான் அடிப்படையில் சீர்படுத்த But விரும்புகிறேன். quickly, what are the benefits we get from the name of Jesus? இயேசுவின் நாமத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை துரிதமாய் Mark சொல்லுகிறேன். chapter 16 verse 17 18 says, மார்க் 16 17 18 சொல்லுகிறது. in my name என் they நாமத்தினாலே will cast out demons. பிசாசுகளை They துரத்துவீர்கள். will speak in new tongues. நவமான பாஷைகளை They will பேசுவீர்கள். drink of anything deadly. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் Nothing will hurt them. ஒரு சேதம் உண்டாகாது. Or they can carry the serpents. அவர்கள் சர்ப்பங்களை எடுத்தாலும் Or they don't have to worry about அதை it. குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. So as a child of God, ஏன் ஒரு தேவனுடைய he பிள்ளையாக has said, அவர் in சொல்லியிருக்கிறார். my name, என் நாமத்தினாலே in my name. என் நாமத்தினாலே If you are a child of நீங்கள் God, தேவனுடைய பிள்ளை என்றால் using his name, அவருடைய நாமத்தை you can cast பயன்படுத்தினால் out unclean things. அசுத்தமான கிரியைகளை துரத்தி விட Unclean முடியும். spirits. அசுத்தாவிகளை துரத்துவீர்கள். Sometimes in some families, சில நேரம் சில some குடும்பங்களுக்குள்ளே children when they sleep at night, சில பிள்ளைகள் ராத்திரி தூங்கும்போது they get bad dreams, கெட்ட கெட்ட கனவா வரும். unclean dreams, அசுத்தமான கனவுகள், tormenting dreams. பாதிக்கிற Not கனவுகள். only children, பிள்ளைகள் மட்டும் even இல்லைங்க, grown up adults. வளர்ந்த பெரியவங்களுக்கும் கூட அப்படிதான். Because when we are sleeping, ஏன் நாம் தூங்கும்போது the body is at rest, சரீரம் ஓய்ந்து இருக்கிறது. the spirit man is still awake. ஆவி மனுஷன் விழிச்சு கொண்டுதான் So a இருப்பான். lot of unclean things might happen. அசுத்தமான காரியங்கள் அதிகம் The நடக்கக்கூடும். unclean spirits trying to attack. அசுத்தாவிகள் தாக்க But முற்படும். when you say the name of ஆனால் Jesus, இயேசுவின் நாமத்தை see, உச்சரித்தால் this is the thing that we should follow. இதை தான் நாம் கடைபிடிக்க The வேண்டும். formula that I want to encourage every family. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாம் தைரியப்படுத்தி When you go to சொல்லும் bed at night, நீங்கள் இரவு படுக்க செல்லும் before போது you go to sleep, நீங்கள் தூங்க செல்லும் போது declare the name of Jesus. இயேசுவின் நாமத்தை பிரகடனம் Declare பண்ணுங்கள். the name of Jesus. இயேசுவின் நாமத்தை If உச்சரியுங்கள். you have children who you are not able to sleep properly, சரியா தூங்க முடியாத பிள்ளைகள் இருக்காங்களா? in my name, என் நாமத்தினாலே you will cast out unclean நீங்கள் spirits. அசுத்தாவிகளை துரத்துவீர்கள். Just place your hand upon your children உங்க பிள்ளைங்க மேல கையை மட்டும் வச்சு and call upon the name of Jesus. இயேசுவின் நாமத்தை சொல்லி When you கூப்பிடுங்கள். get up in the morning, காலையில் எழும்பும்போது we call the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தை When உச்சரியுங்கள். you go to sleep, படுக்க we தூங்கும்போது call on the name of Jesus. இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுவோம். That is the power and authority God has given us. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் அதிகாரமும் வல்லமையும் We ஆகும். don't have to walk a very fearful life. பயந்திருந்த ஒரு வாழ்க்கையில் வாழ வேண்டிய We அவசியம் don't have இல்லைங்க. to dread sleeping at night. இரவு தூங்க நினைச்சால் நீங்க திகில் பிடிக்க வேண்டிய God அவசியம் will இல்லை. give a peaceful, restful sleep. மிகவும் சமாதானமாய் இன்பமாய் நீங்கள் படுத்து இளைப்பாற முடியும். Hallelujah. Hallelujah. The next thing is, அடுத்த காரியம், the name of the Lord is a strong tower. The righteous run into it and they are safe. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் கோட்டை, நீதிமானதற்குள் ஓடி சுகபத்திரமாய் The இருப்பார். name of the Lord gives us protection. கர்த்தருடைய நாமம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. I'm just quickly going through the points. Later I'll go to the real point. நான் துரிதமாய் குறிப்புகளை சொல்லிவிட்டு ஒரு குறிப்புக்குள்ளும் பிற்பாடு செல்கிறேன். Protection in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பாதுகாப்பு உண்டு. Wherever you're going, நீங்க எங்க போனாலும், you're going there taking a bus, நீங்க பேருந்தில் or driving பயணிக்கிறீங்களா a car, அல்லது கார் you're going ஓட்டுறீங்களா, to some place, எந்த இடத்துல போனாலும் you're சரி, going in the night, நீங்க ராத்திரி போனாலும் you don't have anyone to come with you. உங்க கூட வரது யாரும் இல்லையா? The name of the Lord is a strong tower. கர்த்தருடைய நாமம் பலத்த The கோட்டையாய் name of the Lord is a strong கர்த்தருடைய tower. நாமம் பலத்த துருகமாய் The இருக்கும். righteous run into it and they are safe. நீதிமானவர்கள் ஓடி சுகபத்திரமாய் இருப்பார்கள். Hallelujah. Hallelujah. Quickly the next thing is, அடுத்த the காரியம், name of the Lord gives us strength. கர்த்தருடைய நாமம் நமக்கு பலன் One of my கொடுக்கிறது. favorite scripture, எனக்கு பிடித்த ஒரு வசனம், Acts 3:16. அப்போஸ்தலர் 3:16. It says his name, அவர் நாமமே, the faith in his name அவர் நாமத்தின் மேல் வைத்த has given him விசுவாசமே the sound strength. இவனுக்கு இந்த பலனை கொடுத்தது. His name, அவர் நாமம், his name, அவர் the நாமம், faith in his name அவர் நாமத்தில் வைத்த gives விசுவாசமே us strength. இந்த பலனை இவனுக்கு கொடுத்தது. Sometimes you might feel weak. சில நேரம் நீங்க பலவீனமா You might உணர்வீங்க. not even have the strength to call somebody for help. ஒருத்தர் உதவிக்கு கூப்பிட கூட
பலன் இல்லாம I want to encourage you. உங்களுக்கு தைரியப்படுத்தட்டுமா? Call on the name of Jesus. இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள். As a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளையாக. He has given us that credit card. அவர் நமக்கு அந்த கடன் அட்டையை கொடுத்திருக்கிறார். He has given us that victory. அந்த ஜெயத்தை கையளித்திருக்கிறார். He has given us the strength. அவர் பலனை நமக்கு He has given கொடுத்திருக்கிறார். us the protection. பாதுகாப்பை தந்திருக்கிறார். We have to use it. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள Sometimes வேண்டும். we'll say, சிலர் சொல்லுவாங்க, yeah, I'm using it, sister. நாம் பயன்படுத்துற சகோதரி. But sometimes when we are in the midst of the problem, பிரச்சனை நடுவில் இருக்கும்போது, when you're really weak, உண்மையாவே when you're பலவீனப்படும்போது, really confused, மெய்யாக குழம்பி தவிக்கும்போது, we forget to use the name of Jesus. இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க I want to மறந்து விடுகிறோம். challenge everybody. ஒவ்வொருவருக்கும் ஒரு சவால். Yes, you might know about this. இதை நீங்க அறிந்து You might say, வைத்திருக்கலாம். yeah, I know about the name of Jesus. இயேசு நாமத்தை பத்தி எனக்கு தெரியுமே. Yeah, faith comes by hearing the word of God. விசுவாசம் கேள்வியினாலே வரும். தேவனுடைய I வசனத்தை want to challenge you. உங்களுக்கு ஒரு சவால். Keep saying the name of Jesus. இயேசுவின் நாமத்தை உச்சரித்துக் When கொண்டே you get இருங்கள். ready to go to work, நீங்க வேலைக்கு போக ஆயத்தப்படும்போது, say name of Jesus. இயேசுவின் நாமத்தை The உச்சரியுங்கள். name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. When you enter your office, உங்கள் அலுவலகத்துக்குள் say the நுழையும் name போது, of Jesus. இயேசுவின் நாமத்திலே. When you enter into your office cubicle, உங்கள் அலுவலக அறைக்குள் நுழையும் say போது, the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. Say the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. When you go and for the lunch hall, நீங்க மதிய உணவு சாப்பிட people போறீங்களா? are talking a different things. அங்க எல்லாரும் வேற வேற பேசிட்டு Oh, இருப்பாங்க. there is so much of your disturbance around you. உங்களை சுற்றி ஏகப்பட்ட இடையூறுகள் Just say இருக்கலாம். name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Name of Jesus. இயேசுவின் The நாமத்தில். more and more you believe in the name of எவ்வளவு Jesus, அதிகம் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறீர்களோ, in the supernatural, இயற்கைக்கு அப்பாற்பட்ட that is the பரிமாணத்தில் heavy force of angelic realm working on your behalf. மிகவும் வலிமை வாய்ந்த தேவ தூதர்கள் உங்கள் சார்பிலே களமாடி கொண்டிருப்பார்கள். Hallelujah. Hallelujah. Are you with me there? கவனிச்சிருக்கீங்களா? Are you with me? கூடவே Are you able to இருக்கீங்களா? follow? இப்ப உங்களால கவனிக்க முடியுதா? Hallelujah. Hallelujah. Now I just wanted to share three things. மூன்று காரியங்களை மட்டும் பகிர When I விரும்பினேன். look at the life of Jesus, இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, how did he live as a man? ஒரு மனிதராக எப்படி அவர் வாழ்ந்தார்? And how did he come out so victorious? அவரால் எப்படி அவ்வளவு வெற்றிகரமாய் So when ஜெயிக்க Pastor முடிந்தது? Caleb and I we were praying, நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் the பொழுது Lord put three words just like that in our mind. எங்கள் மனதிலே சட்டென்று ஒரு மூன்று வார்த்தைகளை See, கர்த்தர் when we பதித்தார். live on this earth, இந்த பூமியில் உயிர் வாழும்போது the enemy comes to destroy three things. மூன்று காரியங்களை அழிப்பதற்கே சத்துரு I'll share கங்கணம் கட்டி very வருவான். practically. நடைமுறையில் பயன்படுத்துவது Three things the devil comes to destroy in us. நமக்குள் இருக்கிற மூன்று காரியங்களை அழிக்க பிசாசு Either வருகிறான். directly, நேரடியாக or வருவான், through people, அல்லது ஆட்கள் மூலம் or வருவான், through circumstances. இல்லாவிட்டால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் The மீது first one is பாய்வான். the peace. முதலாவது சமாதானத்தை தாக்குவான். Even if a little child, ஒரு சின்ன பிள்ளையானா கூட some people come and disturb their peace. சில அந்த குழந்தைங்க சமாதானத்தை கெடுத்துருவாங்க. Sometimes I talk to little teenagers இளம் வாலிப பருவத்தோடு and சில I நேரம் ask them பேசுவேன். what the problem is. பிரச்சனை என்னங்கன்னு கேட்பேன். Oh, they do have a lot of problems. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க. Sometimes I feel their problems are more severe. சில நேரம் அவங்க பிரச்சனை மகா They பயங்கரமான are உணர்வே. too young, ரொம்ப சின்ன வயசு, but they have been hurt so badly. ஆனால் மிகவும் அதிகமாய் And they காயப்பட்டிருக்கிறார்கள். don't have the knowledge and they don't have the experience in this world. இந்த உலகத்துக்கு அடுத்த அனுபவமா அதுல அறிவா உங்களுக்கு அதிகம் இல்லதான். So our heart really goes for all those teenagers. ஆகவே அந்த இளம் வாலிப பருவத்திற்காக என் இதயம் So ஏங்குகிறது. in this world, இந்த உலகத்திலே the peace is getting destroyed, சமாதானம் கெடுக்கப்படுகிறது, our progress gets நம்முடைய destroyed, முன்னேற்றம் தடுக்கப்படுகிறது, and our purpose gets நம்முடைய destroyed. வாழ்க்கையின் நோக்கம் சின்னாபின்னமாகிறது. That is what tries to happen, இதுதான் நமக்கு எதிராக நடக்கும், கிறிஸ்துவுக்கு நடக்கும் என்றது. but it will not happen. ஆனால் அது நடக்கவில்லை. Because it did not happen to Jesus, இயேசுவுக்கு அப்படி நடக்கலங்க. it's not going to happen to you and me. ஆகவே உங்களுக்கு எனக்கும் Do you அந்த கேடு believe வராது. that? நம்புறீங்களா? It's not going to happen to you and me. உங்களுக்கு எனக்கு இது நடக்காது. Yes, the world might try to come and destroy these things, உலகம் இவைகளை அழிப்பதற்கு முயற்சித்து வரலாம். but we are covered with the blood of Jesus. நாமோ இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்டு We இருக்கிறோம். proclaim the name of Jesus. இயேசுவின் நாமத்தை We முழங்குகிறோம். walk in the authority of a believer. ஒரு விசுவாசிக்குரிய அதிகாரத்தில் வீரநடை So these போடுகிறோம். things are not going to destroy us, ஆகவே இவைகள் நம்மை அழிக்கப் போவது இல்லை. because we are overcomers. ஏனென்றால் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், We are overcomers. நாம் மேற்கொள்ளுகிறவர்கள். Very quickly, சீக்கிரத்தில் I'm going to just give the points and we're going to go into prayer. குறிப்புகளை மட்டும் சொல்லிவிட்டு ஜெபிக்க The போவோம். first thing is the peace was trying to get destroyed. முதல் காரியம் சமாதானம் அழிக்கப்படுவதற்கு ஏதுவாகிறது. That same thing tried to happen in the life of Jesus. இயேசுவுடைய வாழ்க்கையில் அதே காரியம் நடக்க If வந்தது. you go and look at Luke chapter 8, லூக்கா 8ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது verses say 48 onwards, 48ஆம் வசனம் முதற்கொண்டு we all know the story of what happened to Jairus' daughter. எபிரின் குமாரத்திக்கு நடந்த சரித்திரம் நமக்கு They come தெரிந்திருந்தால் to invite Jesus. இயேசுவை அழைக்க Can you வந்திருக்கிறார்கள். please come and pray for my daughter? தயவு செய்து இந்த குமாரத்திக்காய் ஜெபிப்பீராக. Jesus is such a busy man. இயேசு எவ்வளவு ஊழியம் He has நிறைந்தவர். a very limited timeline on this earth. இந்த பூமியில் அவருக்கு குறுகிய காலகட்டம் தான் He has நேரம் to cover இருந்தது. so many cities. He ஏகப்பட்ட பட்டணங்களை அவர் சந்தித்தாக has to வேண்டும். visit so many people. அநேகரை அவர் சந்தித்தாக வேண்டியதா But இருந்தது. based on this invitation, ஆனால் இந்த அழைப்பின் now அடிப்படையில் he is taking time இப்பொழுது நேரம் ஒதுக்கி to go and help that family. அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய வருகிறார். So now he is walking towards that house.
இப்பொழுது அந்த வீட்டை நோக்கி நடந்து போகிறார். And he goes to that house. அந்த வீட்டுக்குள் போகிறார். While he is going to that house, அந்த வீட்டுக்குள் அவர் போகும்போதே he hears the news. அங்கே ஒரு செய்தி காதில் வருது. Something bad has happened. மோசமான ஒன்று நடந்துருச்சு. Don't worry, you don't have to come. நீங்க வர வேண்டியது இல்ல, கவலைப்படாதீங்க, பரவாயில்லை, முடிஞ்சிருச்சு. Jesus said, no, I'm going to come there. ஆனா இயேசு சொல்ல, இல்ல நான் வருவேன். He knew they had unbelief. அவங்களுக்குள்ள அவிசுவாசம் இருந்ததை So அறிந்தார். he wanted to come and help them. இயேசுவ வந்தவங்களுக்கு உதவி செய்ய So he விரும்பினார். goes to help them in their house. அந்த வீட்டிலே அந்த சூழ்நிலைக்கு உதவி செய்ய He வந்தார். talks to the family members. குடும்பத்தாரோடு He பேசினார். understands what happens. நடந்ததை புரிந்து கொண்டார். Still because of his compassion, ஆனாலும் நம்முடைய மனதுருக்கத்தின் நிமித்தம் he wants to go and help. உதவி செய்யவே He விரும்பினார். speaks faith. விசுவாசத்தை He பேசினார். speaks the truth. சத்தியத்தை பேசினார். And now he's going to go and pray. இப்பொழுது போய் ஜெபிக்க போகிறார். But verse number 53 it says, 53ஆம் வசனம் all சொல்லுகிறது, the people in that house, அந்த வீட்டில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் they ridiculed him knowing that she was dead. அவள் மரித்து போனாள் என்று அறிந்து அவரை பார்த்து பரியாசம் One பண்ணினார்கள். translation says, ஒரு மொழியாக்கம் they சொல்லுகிறது, laughed at him. இயேசுவை பார்த்து எள்ளி Another நகையாடினார்கள். translation says, இன்னொரு மொழியாக்கம் they சொல்லுகிறது, mocked at him. இயேசுவை கேலி So செய்தார்கள். I was just thinking, நான் நினைச்சேன், oh, Jesus has actually gone there to do good. நன்மை செய்தானே இயேசு அங்க உண்மையிலே போனாரு. And they are mocking at him. என்ன இயேசு கேலி செய்றாங்க? They are laughing at him. இயேசுவை பார்த்து சிரிக்கிறாங்க. If what would have happened if he says, oh, you're laughing at me? Okay, so I'm going to go back. என்னையா கேலி செஞ்சு சிரிக்கிறீங்க, பரவாயில்லை நான் திரும்பி போயிரேன்னு சொல்லி I'm not going to pray. நான் ஜெபிக்க போறது இல்லங்க. All of you are ridiculing. எல்லாரும் என்ன கேலி You செய்றீங்கல்ல? all are thinking differently. எல்லாம் வேற மாதிரி நினைக்கிறீங்கல்ல? No, I don't have to be here. இல்ல நான் இங்க இருக்க வேண்டியது இல்லங்க. Could have easily returned and he could have gone. எளிதாய் அவர் திரும்பி போய் இருந்திருக்க முடியும். But I'm sure they would have trying to disturb his peace. இயேசுவின் சமாதானத்தை கெடுக்க முயன்றது மட்டும் Why நிச்சயம். do I say they are trying to disturb his peace? இயேசுவின் சமாதானத்தை கெடுக்க முயன்றார்கள் என்று ஏன் See, சொல்லுகிறேன்? when you try to do good to some நீங்க people ஒருவருக்கு நன்மை செய்ய முயற்சிக்கும் போது and they mock at you, அவங்க உங்களுக்கு கேலி செய்றாங்கன்னா, they make fun of you, உங்களுக்கு கிண்டல் பண்றாங்கன்னா, or they talk bad about you, உங்களை குறித்து தவறாய் பேசுகிறார்கள் that என்றால் will definitely disturb our peace. அது நிச்சயமாகவே நம்முடைய சமாதானத்தை See, கெடுத்துரும். as a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளையாக we are very helpful in nature. நாம் சுபாவப்படி அதிகமாக உதவி செய்கிறவர்கள். Some of you at work, வேலையில இருக்க நம்ம கூட சிலர் you go and do your job, உங்க வேலையை நீங்க செய்றீங்க, you go and help others and do their job also. அதே நேரம் மற்றவர்களும் அவர்கள் வேலை முடிப்பதற்கு உதவி But செய்கிறீர்கள். when time comes when they have to be nice to you, அவங்க உங்களுக்கு இனிமையானவர்களா இருக்க வேண்டிய நேரம் வரும்போதோ they forget all your help உங்க உதவி எல்லாம் மறந்துடுவாங்க, and they show goodbye and they walk away. கை காட்டிட்டு போயிடுவாங்க. How bad do you feel? எவ்வளவு மோசமா உங்களுக்கு இருக்கும். Feel so peaceless. உள்ளுக்குள்ளே சமாதானம் Even கிட்டற இல்லையா? within your family, உங்க குடும்பத்துக்குள்ளே கூட you பாருங்களேன், might be doing good. நீங்க நன்மை தான் You செய்வீங்க, might go out of your way. உங்க வழியை விட்டு வெளியே Give போய் all உதவி your செய்வீங்க, energy. உங்க சக்தியெல்லாம் Do செலவு all பண்ணுவீங்க, your strength. உங்க பலன் எல்லாம் Leave ஒருக்காய் all செலவிடுவீங்க, your work. உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு போவீங்க. Try to help somebody very much in need. தேவையில தவிக்கிறவருக்கு கை கொடுத்து உதவுவீர்கள். They might get all your help உங்க உதவி எல்லாம் வாங்கிப்பாங்க, and they are all completely blessed. முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டு They விடுவார்கள். might even forget you. ஏன் உங்களை மறந்தே They போயிடுவாங்க, might even not invite you. உங்களை கூப்பிட கூட மாட்டாங்க. They might have received the blessing because of you, உங்களால தான் உங்களுக்கு ஆசீர்வாதமே கிடைச்சிருக்கும், but they won't even inform you of their blessings. ஆனா கிடைச்ச ஆசீர்வாதத்தை சொல்ல கூட How மாட்டாங்க. do you feel? எப்படி இருக்கு உங்களுக்கு? You feel that you lost your peace. சமாதானமே You பறிபோன won't மாதிரி be able to இருக்கும். sleep at night. ராத்திரி தூக்கம் வராது உங்களுக்கு. Not an angry way, ஒரு கோபமான but a விதத்தில் very இல்ல, sad way. ஆனா ரொம்ப துக்கமான I விதம் know அது. so many of you seated here. இங்க உட்கார்ந்திருக்க நிறைய You பேர் கூட carry a heavy burden. ஒரு பார சுமையை Oh, I have சுமக்கிறீர்கள். been so good to that person. அவங்க எவ்வளவு நல்லவனா இருந்தேன், I have been so helpful. எவ்வளவு உதவியா In இருந்தேனே. fact, I took care of them more than I would have taken care of myself. உண்மையை சொன்னா என்னை விட அவங்கள நல்லா பாத்துக்கிட்டேனே. I have been so kind. நான் எவ்வளவு தயவா But இருந்தேன். then now they are laughing at me. ஆனா இப்போ என்ன பார்த்து கேலியா Now they are சிரிக்கிறாங்க. ridiculing me. இப்போ என்ன பரியாசம் Now பண்றாங்களே. they are mocking at me. இப்பொழுது என்ன எலி How can I நகையாடுகிறார்கள். be at peace? எப்படி நான் சமாதானமா இருக்க How முடியும்? can I have the joy? எப்படி எனக்கு சந்தோஷம் இருக்கும்? Yes, the devil will try to come and steal and destroy the peace. இப்படி பிசாசு வந்து உங்கள் சமாதானத்தை கெடுத்து திருட But the Bible முயல்வான். says, வேதம் சொல்லுகிறது, I've come to give you peace. நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க My வந்தேன். peace I give unto you. என் சமாதானத்தை உங்களுக்கு The peace தருகிறேன். that passes all understanding. எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் I இது. want you to all to go to the next level. எல்லாரும் அடுத்த அந்த கட்டத்துக்கு I போடுங்க. don't want to be in a milk drinking or a baby level. பால் குடிக்கிற குழந்தை நிலையில் இருந்து விட கூடாது. I want to challenge you to become a meat eater. நீங்கள் இறைச்சி போஜனத்தை புசிக்கும் நிலைக்கு வரும்படி Yes, I want you to உற்சாகப்படுத்துகிறேன். be compassionate. மனதுருக்கமுள்ள ஒருவராய் நீங்கள் மாற வேண்டும். I want the children of God to be kind and very helpful. தேவனுடைய பிள்ளைகள் தயவுள்ளவர்களாய் உதவி செய்யக்கூடியவர்களாய் இருக்க But வேண்டும். what did Jesus do? இயேசுவானவர் என்ன செய்தார்? He did not allow
their ridicule to stop him from being a blessing. அவர்களுடைய பரியாச கேலி தாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தடையாய் அவர் விடவே இல்லை. He is God potentate. அவர் தேவனாய் வந்தவர். In Colossians 2:9, கொலோசியர் 2:9 he is God fully in body form. அவர் சரீரத்தில் இருந்த தேவனவர். He carried the name of Jesus. இயேசுவின் நாமத்தை சுமந்து திரிந்தவர். Because he is Jesus. ஏனென்றால் அவர் He இயேசுவானவர். had the full authority in him. அவர் சகல அதிகாரத்தின் தமக்குள் கொண்டிருந்தார். He walked in that power. அந்த வல்லமையில் He walked in that authority. அதிகாரத்தோடு நடந்தவர். Even though he was a son of man, மனுஷகுமாரனாக இருந்தாலும் because கூட of the anointing of God, தேவனுடைய அபிஷேகத்தின் he நிமித்தம் moved as with that anointing. அந்த அபிஷேகத்தின் ஆற்றலோடு So உலாவினார். just like Jesus, இயேசுவானவரை you போலவே and I, நீங்களும் in நானும் the 21st century, 21ஆம் நூற்றாண்டில் we might be walking as a human, நாம் மனிதர்களாய் நடந்து கொண்டிருக்கலாம். but that anointing, ஆனால் அந்த அபிஷேகமோ that Jesus walked, இயேசுவானவர் நடந்த that அபிஷேகம், grace, அந்த அபிஷேகம், that grace that Jesus walked, இயேசுவானவர் கொண்டிருந்த அந்த கிருபை, that enabled him to walk through all peaceless situations, சமாதான கேடான சூழ்நிலையின் ஊடாய் அவரை சிறப்பாய் நடக்க that வைத்ததே, made him to become a conqueror, அது அவரை வெற்றி வேந்தனாக்கியதே. has made us more than conquerors. அவர் நம்மை முற்றிலும் ஜெயங்களுள்ளவர்களாய் மாற்றி So விட்டார். even though it was a peaceless situation, அது சமாதானம் கெடுக்க கூட சூழ்நிலை I இருந்தாலும் don't know what all words they were used against Jesus. இயேசுவுக்கு எதிராக என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாரோ தெரியவில்லை. He made up in his mind, ஆனா மனதில் முடிவெடுத்து no, no, விட்டார். no, you're not going to disturb my peace. என்னால என் சமாதானத்தை உங்களால கெடுக்க முடியாது. Nobody can touch my peace. யாராலும் என் சமாதானத்தை சீண்ட முடியாது. You can laugh at me. நீங்க என்ன பார்த்து கேலியா You can சிரிக்கலாம். ridicule me. என்னை பரியாசம் You பண்ணலாம். can push away my help. என்னுடைய உதவி வேண்டாம் என்று You can தள்ளலாம். forget about me. என்னை நீங்க மறந்தும் போகலாம். But I have come to be a blessing. ஆனால் நானும் ஆசீர்வாதமாக இருக்கவே And வந்தேன். I will be a blessing. நான் வந்து ஆசீர்வாதமாக And இருப்பேன். I will glorify my Father in heaven. பரலோகத்திற்கு பிதாவை நான் மகிமைப்படுத்தியே So தீருவேன். he pursued in what he did. தான் செய்த காரியத்தை விடாமல் He தொடர்ந்தார். continued in what he did. தாம் செய்த காரியத்தை விடவே இல்லை. Nobody can stop him. யாராலும் அவரை தடுக்க முடியவில்லை. Just like that today, அதைப்போல் தான் my dear இன்றைக்கும் brother, my dear sister, இரண்டு சகோதர is சகோதரிகளே, somebody trying to steal your peace. உங்கள் சமாதானத்தை யாரோ கெடுத்து திருட It முயற்சிக்கிறார்கள். can be a human, அது மனுஷராய் or it இருக்கலாம், can be demonic அது forces, பேய்த்தன சக்தியாய் or it இருக்கலாம், can be a ஏன் situation. ஒரு சூழ்நிலையாய் கூட இருக்கலாம். When we use the name of Jesus, இயேசுவின் நாமத்தை எங்கே நாம் பயன்படுத்தும் போது our peace cannot be disturbed. நம்முடைய சமாதானம் கெடுக்கப்பட But முடியாது. instead, மாறாக we will become an overcomer. நாம் மேற்கொண்டு ஜெயித்து He விடுவோம். walked out of that house அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது as an overcomer, மேற்கொள்கிறவராய் as a வருவோம். life giver, ஜீவனை கொடுக்கிறவராய் as a வருவோம். conqueror. வெற்றி வீரராய் I encourage you. உங்களை I தைரியப்படுத்துகிறேன். challenge you. சவால் விடுகிறேன். When you walk out of that அந்த situation, சூழலை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது you will walk out as an overcomer. நீங்கள் மேற்கொண்டு ஜெயிக்கிறவராய் தான் Those people வருவீர்கள். around you, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் they எல்லாரும் cannot stop you. அவர்களால் உங்களை தடுக்க முடியாது. Because your God ஏன் உங்கள் is தேவனானவர் unstoppable. அவர் தடுக்கப்பட And முடியாதவர். because of his அவருடைய anointing, அபிஷேகத்தின் you நிமித்தம் and I, நீங்களும் நானும் we are unstoppable. தடுத்து நிறுத்தப்பட Hallelujah. முடியாதவர்கள். Shall we ஹalleluya. declare the peace of God? தேவ சமாதானத்தை பிரகடனம் Shall பண்ணுவோமா? we declare the peace of God தேவ சமாதானத்தை by முழங்குவோம். uttering the name of Jesus? இயேசுவின் நாமத்தை Are you going உச்சரிக்கையில் through a peaceless situation? சமாதான கேடான சூழ்நிலையை Can we கடக்கிறீர்களோ? quickly close our eyes சீக்கிரமாய் கண்களை மூடிக்கொள்வோம். and call on the name of Jesus? இயேசுவின் நாமத்தை கூப்பிடுகிறேன். Lord, all these people are causing me peacelessness. ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் என் சமாதானத்தை கெடுக்கிறார்கள். I use your name, நானும் நாமத்தை the பயன்படுத்தி name of Jesus, இயேசுவின் the நாமம், name of Jesus. இயேசுவின் நாமம், Lord, I declare your peace, உம்முடைய சமாதானத்தை நான் பிரகடனம் In my பண்ணுகிறேன். job. உம்முடைய வேலையிலே, peace in my என் job, வேலையிலே சமாதானம், peace within my என் house, வீட்டுக்குள்ளே சமாதானம், peace within my friends, என் நண்பர்களுக்குள் சமாதானம் இருக்கும், peace in myself. எனக்குள்ளே சமாதானம் Some இருக்கும். of you உங்களில் சிலர் are losing the peace just like that. சட்டுன்னு அப்படி எதுக்கு சமாதானத்தை இழந்துறீங்க? Nobody is disturbing your peace. யார் உங்க சமாதானத்தை கெடுக்கவே இல்லை. Your thoughts, நீங்க உங்க your நினைவுகள், past sins, உங்கள் கடந்த கால பாவங்கள், it's disturbing you. அது உங்களை கெடுக்குது. No, God has forgiven you. தேவன் உங்களை மன்னித்து விட்டார். Hallelujah. ஹalleluya. Lord, I pray, நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, fill them with perfect peace. உம்முடைய பூரண சமாதானத்தால் அவர்களை நிரப்பும். Fill them with perfect peace உம்முடைய பூரண சமாதானத்தால் because அவர்களை their நிரப்பும். mind is stayed on you. உம்முடைய மனம், இவர் மனம் உம்மையை உறுதியாய் பற்றி இருக்கிறதுப்பா. Hallelujah. 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 He will keep him in perfect peace because his mind is stayed on him. இவர்கள் உம்மை உறுதியாய் நினைத்திருக்கிறபடியால் இவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். Hallelujah. Hallelujah. Are you with me now? Are you excited this morning? காலை சந்தோஷமா இருக்கீங்களா? Yes, be kind. தயவாய் Be இருப்போம். nice.
இனிமையாய் But இருப்போம். don't allow them to steal your peace. ஒரு நாள் உங்கள் சமாதானத்தை திருட விடக் கூடாது. Because our peace is precious. நம் சமாதானம் விலையேற பெற்றது. Hallelujah. Hallelujah. God is a good God. கர்த்தர் நல்லவர். You are truly a blessing. உண்மையில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதமே. Continue to be a blessing. தொடர்ந்து ஆசீர்வாதமாகவே We இருப்போம். need people like you in this world. உலகத்தில் உங்களைப் போன்ற ஜனங்கள் Hallelujah, to become a blessing. ஆசீர்வாதமாய் That's மாறுவதற்காகவே what God said. தேவன் என்ன He சொல்லுகிறார்? blessed Abraham ஆபிரகாமை and he ஆசீர்வதித்து said, I will bless you நான் உன்னை and I will ஆசீர்வதிப்பேன், make you a blessing. உன்னை ஆசீர்வாதமாக்குவேன். Hallelujah. Hallelujah. God is a good God. கர்த்தர் நல்லவர். Quickly the second thing. இரண்டாவது I'll குறிப்பு. just tell the point and we'll pray and we'll finish. குறிப்பை சொல்லி ஜெபித்து முடிப்போம். Mark chapter 4, மார்க் 4ஆம் verse அதிகாரம் 39. 39ஆம் The வசனம் exact 35 onwards. 35 இலிருந்து Here Jesus is going somewhere. இங்கே இயேசுவானவர் ஒரு இடத்துக்கு So போகிறார். his progress is getting disturbed. இங்கே அவருடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தடை வருகிறது. There is a place that Jesus had to go and do something. இயேசுவானவர் ஒரு இடத்துக்கு போய் ஒரு காரியம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. Now they are all getting onto the boat எல்லாரும் படகேறி விட்டார்கள். and they're going in the boat. படகில் பயணிக்கிறார்கள். And what is happening there? அங்கே நடக்கிறது என்ன? Suddenly a wind and storm and all this chaos. திடீரென்று பார்த்தால் ஒரு பலமான புயல் காற்று, சூறை காற்று, கொந்தளிப்பு. But what is Jesus doing? இயேசு என்ன செய்கிறார்? He's sleeping very restfully. மிகவும் அமைதியாய் படுத்துறங்கினார். Because he knew he is doing everything according to his Father's will. சகலத்தையும் தம் பிதாவின் திரு சித்தப்படி செய்கிறார் என்பதை அவர் நன்கறிந்திருந்தார். So he does not worry about what is happening in between. இடைக்காலத்தில் நடந்ததை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. But his progress ஆனால் அவருடைய முன்னேற்றம் is getting disturbed. அங்கே அதுக்கு தடை வருகிறது. Something naturally happens. இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். Natural blockage. இயற்கையான தடைகள். Naturally some things might not get approved. இயல்பாகவே சில காரியங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம போயிடும். Naturally some people might say no. இயல்பாகவே சிலர் முடியாதுன்னு மறுத்துருவாங்க. Naturally you might not be eligible. இயல்பாகவே நீங்கள் அதற்கு தகுதி அடையாமல் இருப்பீர்கள். But in Jesus life, ஆனால் இயேசுவோட வாழ்க்கையின்படியே yes, naturally something is happening. இயற்கையாக ஒன்று நடக்கிறது உண்மைதான். All the disciples, they are panicking. சீஷர்கள் எல்லாம் பீதியில் We உறைந்திருக்கிறார்கள். are going somewhere. ஒரு இடத்துக்கு போகிறோம். But suddenly it is getting stopped. ஆனால் திடீரென்று தடுக்கப்படுகிறது. Now we are confused whether we will go, we'll progress and we will go ahead. இதுக்கு மேல முன்னேறி போகுமா, போய் சேருவோமான்னு தெரியலையே. How many of you are in that situation? எத்தனை பேர் இந்த போன்ற சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? It looks like we are going forward. முன்னேறி போய் கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது. Suddenly there is some stop. ஆனா திடீர்னு ஒரு நிறுத்தம் வந்துருச்சு. All of a sudden திடீரென்று சடுதியிலே something happens ஏதோ நடந்துருச்சு. which we never expect. நாம எதிர்பாராத காரியம். I never expected this. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. Everything was going according to plan. எல்லாமே திட்டமிட்டபடி தான் நடந்துச்சு. According to his plan. அவர் திட்டத்தின்படி Probably let's say they would have reached that place in 2 hours. 2 மணி நேரத்துக்குள்ள அவங்க இடத்துக்கு போய் சேர்ந்திருப்பாங்கன்னு வெச்சுக்கிடுவோமே. But now there is a big storm. ஆனா இப்பொழுது ஒரு பெரும் புயல். Water is coming into the boat. தண்ணீர் படகுக்குள் ஏறுகிறது. It looks like they're going to sink. மூழ்கி விடுவார்கள் போல் தெரிகிறது. They cannot even reach in 2 hours. 2 மணி நேரத்துல கூட போய் சேரவே முடியாது. We don't know whether even they'll be able to reach there. அவங்களால அங்க போய் சேர முடியுமானோ கூட Even தெரியல. in our life. நம்ம வாழ்க்கையிலும் கூட. Sometimes we might have all things planned. சில நேரம் எல்லாம் சரியா திட்டம் பண்ணி வச்சிருப்பீங்க. But some disturbance is happening. ஆனா ஏதோ இடையூறுகள் தொந்தரவு செய்யும். Our progress is getting disturbed. நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடங்கள் ஏற்படும். What did Jesus do? இயேசுவானவர் என்ன செய்தார்? He's just getting up எழுந்தார். with all the fullness of the authority and power that he has. நமக்குண்டாயிருந்த சகல அதிகாரத்தின் முழு நிறைவோடு வல்லமையோடு எழுந்தார். He understood the authority that he had. அவருக்குண்டாயிருந்த அதிகாரம் என்னதென்பதை உணர்ந்திருந்தார். Not as a son of God, தேவகுமாரனாக அல்ல, but as a son of man. மனுஷகுமாரனாகவே. I want to keep on reiterating it. நான் திரும்ப அதை வலியுறுத்தி சொல்கிறேன். Sometimes we psychologically we just imagine, oh Jesus, he's God, he did it. சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் நம்முடைய உள்ளத்துக்குள் மனதுக்குள் இயேசுங்க அவர் தேவன் அவர் செஞ்சார் நினைப்போம். Yes, he is son of God. ஆம், அவர் தேவகுமாரன் என்பது உண்மைதான். But when he did all this, ஆனால் இதையெல்லாம் அவர் he செய்தபோது walked just like you and me. உங்களையும் என்னையும் போலவே அவர் நடந்து I want us to imagine Jesus as like you and me. இயேசுவானவரை உங்களையும் என்னை மாதிரி நீங்க What கற்பனை we would have done செய்யுங்க. in that boat. அந்த படகுல நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? Are we going to do like what Jesus did? இயேசுவானவர் என்ன செஞ்சாரோ அதை நம்ம Are we செய்வோமா? going to do what like the disciples did? இல்லாவிட்டால் சீஷர்களை போல் பதறுவோமா? All the disciples, they panic. சீஷர்கள் பீதியில் பதறினார்கள். Very natural to panic. அது பதறுவது இயல்புதான். As a baby Christian, ஒரு குழந்தை கிறிஸ்தவராக they will panic. அவர்கள் பீதி But அடைவார்கள். as a child of God, ஆனால் ஒரு தேவனுடைய who is பிள்ளையாக going stronger and stronger and stronger in his word, அவருடைய வார்த்தையிலே வந்து பலப்பட்டு வலிமை அடைந்து the உறுதியாகும் more போது, revelation you have from the word of God, தேவனுடைய வசனத்தை பற்றி அதிக வெளிப்பாடுகள் சுரக்கும் போது, when problem comes, பிரச்சனைகள் வரும்போது immediately உடனடியாக we தானே use the authority that we have. நமக்குண்டாயிருக்கும் அதிகாரத்தை No, we are நடைமுறைப்படுத்துவோம். not going to oblige to that. நாம் அதுக்கு இணங்கி கீழ்ப்படிய மாட்டோம். I met 2 young girls recently. சமீபத்தில் 2 வாலிப பெண்களை சந்தித்தேன். They said this is what they happened in their office. அவங்க அலுவலகத்துல இதான்
நடந்துச்சுன்னு சொன்னாங்க. They called some of them into a conference room. சிலரை ஒரு மாநாட்டு அறைக்குள் அழைத்தார்களாம். So the boss said, எஜமான் the சொல்லுகிறார், boss looked at their juniors. எஜமான் அவர்களுக்கு கீழ இருந்த இளம் நிலையிலுள்ளவர்களை பார்த்து, and they said, get your visa papers ready because we are going to process your application to go to another country. நீங்கள் வெளிநாட்டுக்கு போவதற்கான உங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் பரிசீலனை செய்ய போகிறோம், ஆகவே அதற்கான அந்த உள்நுழைவு சீட்டை ஆவணம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். These two girls are seniors to them. இந்த ரெண்டு பெண்களும் அவர்களை விட மூத்த நிலையில் இருக்கிறவர்கள். But they did not tell them to prepare their papers. இவர்களுடைய ஆவணங்களை ஆயத்தம் பண்ணும்படி அவர்கள் சொல்லவில்லை. So when these girls went and asked their boss, இந்த ரெண்டு பெண்களும் போய் தங்கள் எஜமானிடத்தில் கேட்டபோது, they said, no, you are not going, you are not approved to go, only your juniors are going. இல்ல நீங்க போறதுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, உங்களுக்கு கீழ இருக்கிற இளைஞர்கள் தான் போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. They belong to our youth. அவங்க நம்ம வாலிபர் கூட்டத்தை சார்ந்தவர்கள். Immediately they claimed the name of Jesus. உடனே இயேசுவின் நாமத்தை உரிமை கோரி இருக்கிறார்கள். They said, no, I'm not going to accept that. இல்ல நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். No, they didn't tell him openly to the boss. They just thought in their mind. வெளிப்படையா சொல்லுங்க, மனசுக்குள்ள நினைச்சிருக்காங்க. I'm not going to accept what you're saying. நீர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். They go home, they pray. வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிருக்காங்க. The next day they go. அடுத்த நாள் போறாங்க. The company, which is a very huge company, மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிறுவனம் அது. the next day அடுத்த நாளே they issued a new rule, ஒரு புதிய சட்டம் போட்டாங்க, saying that people who belong to this grade onwards only can travel abroad. இந்த தரத்துக்கு மேல் நிலையில் இருப்போர் மட்டும் தான் வெளிநாட்டுக்கு போக முடியும். Let's say level 10. 10வது நிலைன்னு வெச்சுக்கிடுவோமே. These girls belong to level 10. இந்த பெண்கள் 10வது நிலையை Their சார்ந்தவர்கள். juniors were not level 10. ஆனால் இளைய வந்தவர்கள் 10வது நிலைக்கு வரல. So the same boss, அதே who எஜமான், did not want these girls to travel, இந்த பெண்கள் பயணிக்க கூடாது என்று சொன்னவர் called a meeting the next day. அடுத்த நாளே கூட்டத்துக்கு கூப்பிட்டு, He said, now the rule has come that only you can travel. இப்போ நீங்க மட்டும் தான் பயணிக்க முடியும்ன்ற சட்டம் வந்துருச்சுமான்னு So சொன்னார். now you get your papers ready. ஆகவே நீங்கள் உங்கள் ஆவணங்களை We are going to ஆயத்தப்படுத்துங்கள். process your papers. உங்கள் ஆவணங்களை நாங்கள் பரிசீலிக்க Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. That is the authority of a believer. இதுதான் ஒரு விசுவாசியின் அதிகாரம். When a storm comes, ஒரு புயல் வரும்போது in the name of Jesus. இயேசுவின் When நாமத்தில், the wind comes, காற்று வீசும்போது in the name of Jesus. இயேசுவின் நாமமே, When they say, no, you are not approved, உங்களுடைய விண்ணப்பம் அங்க அங்கீகரிக்கப்படலையா, in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே, No, you are not qualified, நீங்கள் அதற்கு தகுதி அடையவில்லையா, in the name of Jesus. இயேசுவின் நாமம். No, they are not. That client is not going to renew their project. அந்த வாடிக்கையாளர் அவங்களுடைய திட்டத்தை இப்ப புதுப்பிக்க போறது இல்லையா, In the name of Jesus. இயேசுவின் நாமம். New vendors will not come to you. உங்களிடத்திலே புதிய வாடிக்கையாளர் வராம போகலாம். In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே, Oh, I don't have money to pay my tuition. என்னுடைய தனி படிப்பு கட்டணம் செலுத்த பணம் In இல்லைங்க. the name of Jesus. இயேசுவின் நாமமே. I don't know how to pay my debt. எப்படி தான் கடன் அடைக்கிறதுன்னு தெரியலங்க. In the name of Jesus. இயேசுவின் நாமம். Oh, I am supposed to get something but they are blocking it. ஒரு காரியம் எனக்கு கிடைச்சிருக்குனா அவங்க கொடுக்க மாட்டாங்களே. In the name of Jesus. இயேசுவின் நாமம். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில், In the name of Jesus. இயேசுவின் We நாமத்தில் use the authority. அதிகாரத்தை What பயன்படுத்துவோம். did Jesus say? இயேசு என்ன He சொன்னார்? just woke up. அப்படியே எழுந்தார். He saw the storm and the wind. அந்த புயலையும் காற்றையும் Just பார்த்து, said, peace be still. இறையாதே அமைதலாயிரு. And he looks at the disciples. சீஷர்களை பார்த்து, Come on, you should have also done that. ஏப்பா நீங்களும் இதெல்லாம் செஞ்சிருக்கணும். I really don't know what we would have done if we would have been on that boat. நம்ம அந்த படவுல இருந்தா என்ன செஞ்சிருப்போமோ தெரியலங்க. But today, ஆனால் இன்று having all this revelation, இந்த வெளிப்பாடுகளை எல்லாம் having all this பெற்றவர்களாக, knowledge, இந்த let us அறிவடைந்தவர்களாக exercise saying the name of Jesus. இயேசுவின் நாமத்தை சொல்லி இதை அபியாசிப்போம். Not just like name of Jesus, 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 Jesus. It's not like that. ஏதோ அப்படியே இயேசு இயேசு இயேசுன்னு சொல்றது இல்லங்க. Meaningfully, அர்த்தபுஷ்டியோடு, using the faith, அந்த விசுவாசத்தை with பயன்படுத்தி, the authority, அதிகாரத்தோடு சேர்த்து, I say in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நான் Oh, சொல்லுகிறேன். I feel pain in my body. சரீரத்தில் ஒரு வலியை உணர்கிறேன். Hold your, keep your hand on that place, அந்த இடத்துல கையை வச்சு, wherever it can அது be. எங்க இருந்தாலும் Say சரி, in the name of சொல்லுங்க Jesus. இயேசுவின் நாமத்தில். Hallelujah. Hallelujah. That is the authority we have. அதுதான் நமக்கு இருக்கும் Quickly, I'll அதிகாரம். go to the third point and I'll finish. மூன்றாவது குறிப்பை சொல்லி சீக்கிரம் முடிக்கிறேன். The third thing is, மூன்றாவது காரியம், his purpose was getting disturbed. அவருடைய நோக்கத்துக்கு ஒரு பெரிய இடையூறு வந்தது. Last week in the quiet time I was talking about the purpose. கடந்த வாரம் அமைதி நேரத்தில் நோக்கத்தை குறித்து பேசினேன். Every one of us have a purpose. எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குங்க. We have a purpose to finish in this world. இந்த உலகத்தில் நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய But a lot நோக்கம் of people they இருக்கிறது. get distracted. ஆனா நிறைய பேருடைய கவனம் சிதறுண்டு But போய் Jesus விடுகிறது. was very focused. இயேசுவானவரோ நோக்கம் In சிதறவில்லை. John chapter 4 verse number 4 யோவான் 4:4 சொல்லுகிறார், says, but he needed to go through Samaria. அவர் சமாரியா தேசத்து வழியாய் போக வேண்டியதா இருந்ததா? That was his purpose. அதுவே அவருடைய நோக்கம். He needed to go through Samaria. அவர் சமாரியாவின் வழியாய் போக வேண்டியது அவசியமா Because இருந்தது. in one passage it says ஒரு பகுதி இப்படி சொல்லுது, that Jesus wanted to go through Samaria, இயேசுவானவர் சமாரியாவுக்கு போக விரும்பினார். and the Samaritans did not receive him well. ஆனால் சமாரியர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. So John gets very angry. யோவானுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. He says, shall we call fire from on heaven?
வானத்திலிருந்து அக்கினியை வரவச்சிரலாமா and destroy all these people? இவங்களெல்லாம் அழிச்சிரலாமா? How come they are not welcoming you? அது எப்படி உங்களை வரவேற்காம போகலாம்? So he has had some experiences with the Samaria people. ஏற்கனவே சமாரியர்களுக்கு இவர்கிட்ட ஒரு அனுபவம் இருக்கு. He's had a bad experience. அந்த அனுபவம் ரொம்ப மோசமான அனுபவம். But now it says இப்பொழுது he சொல்லுகிறார் needed to go through Samaria அவர் சமாரியாவினுடையாய் போக வேண்டியதா because he இருந்தது. need to bring salvation to that entire city. ஏன் ஒட்டுமொத்த பட்டணத்துக்குவே ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டியதா இருந்தது. But his purpose is getting destroyed. அவருடைய நோக்கம் சிதைக்கப்பட இருந்த நேரத்தில் Because it says in verse number 9 9ஆம் வசனம் சொல்லுகிறது the Jews have no dealings with the Samaritans. யூதர்கள் சமாரியரோடு சம்பந்தம் கலக்க He's மாட்டார்கள். trying to go to a place where there is already an animosity. ஏற்கனவே ஒரு பகை விரோதம் தலைவிரித்தாடுகிற சூழ்நிலையின் வழியாய் போகிறார். But his purpose he has to go there. ஆனால் இவர் அங்கே போயாக வேண்டும் என்பது அவருடைய He's going நோக்கமே. and sitting outside the city. அது பட்டணத்துக்கு வெளியே இருக்கும்போது It's noon time. அது நண்பகல் நேரம். Nobody was with him. ஒருவரும் அவரோடு He இல்லை. was all alone. தன்னந்தனியே He இருக்கிறார். didn't know what to do. என்ன செய்வதென்று His தெரியவில்லை. purpose he has to go save the city. அவருடைய நோக்கத்தின்படி அந்த பட்டணத்தை ரட்சிக்க But வேண்டும். he cannot enter that city. ஆனால் அந்த பட்டணத்துக்குள்ள அவர் நுழைய முடியாது. There is nobody who's talking to him. அவர் கூட யாரும் பேசலையே. How will he go and fulfill his purpose? அவர் எப்படி போய் அவர் நோக்கத்தை நிறைவேற்றுவார்? But he was not disturbed. ஆனால் அவர் சற்றும் கலங்கவில்லை. Because the fullness of the Godhead was in him. தேவத்துவத்தின் பரிபூரணம் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. In him was everything created. சகலமும் அவருக்குள் All சிருஷ்டிக்கப்பட்டது. things were created for him. சகலமும் அவருக்கென்றே That சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. city was created for him. அவருக்காகவே அந்த பட்டணம் Those people உண்டாக்கப்பட்டது. were created for him. இவர்கள் அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். So when his purpose was getting disturbed, அவருடைய நோக்கத்துக்கு ஒரு சிறு இடையூறு even வந்தபோது though Jesus was the Son of Man, இயேசுவானவர் மனுஷகுமாரனாக he was இருந்தார். waiting there அவர் அங்கே to காத்திருக்கிறார். fulfill his purpose. தம் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. Sometimes in life, வாழ்வில் சில வேளைகளில் you might not be able to approach people, உங்களால் மக்களை அணுக முடியாமல் போகலாம். but God will make them come to you. ஆனால் தேவன் அவர்களை உங்களிடத்தில் வர வைப்பார். He couldn't enter into the city of gate of Samaria, அவரால் சமாரியா பட்டணத்தின் வாசலுக்குள் நுழைந்து போக but he made முடியவில்லை. one lady come out. ஆனால் ஒரு பெண்மணியை வெளியே வர He வைத்தார். made that lady speak to Jesus. அந்த பெண்மணியே இயேசுவோடு We பேசார். all know what happens afterwards. அதற்கு பின்பு நடந்ததெல்லாம் சரித்திரம் She தெரியும். gets touched by his love. இயேசுவின் அன்பினால் தொடப்பட்டு She goes விட்டார்கள். inside her village. அவர்கள் தன் கிராமத்துக்குள் She talks ஓடினார்கள். about Jesus. இயேசு குறித்து பேசினார்கள். And all the Samaritans get saved. ஒட்டுமொத்த சமாரியரும் ரட்சிக்கப்பட்டார்கள். Hallelujah. Hallelujah. So sometimes your purpose might get சில disturbed. நேரம் உங்கள் வாழ்க்கை நோக்கம் இடையூறு ஏற்படக்கூடும். You know you are supposed to do something. ஒரு காரியத்தை செய்யணும் உங்களுக்கு தெரியும். Last week I spoke very detail about purpose. கடந்த வாரம் நோக்கத்தை குறித்து விவரமாக Why பேசினேன். sometimes people don't get excited in their purpose? ஏன் சில நேரம் மக்கள் தங்கள் வாழ்க்கை நோக்கத்தை குறித்து குதூகலிப்பதில்லை? Because they get confused. அதற்கு காரணம் குழப்பமே. Because when they see somebody else doing something else, வேற யாரோ வேற ஒன்னு செய்யறத பார்த்த உடனே oh, should I also do that? நான் அதை தான் செய்யணுமோ? Should I do this? நான் இதை செய்வா? No, people get confused. மக்கள் குழம்பி No, விடுகிறார்கள். be on your track. உங்க தடத்துல தடம்புரடாம Don't look at போங்க. others. மற்றவங்கள பார்க்காதீங்க. Everybody has the track on their own. எல்லாருக்கும் அவர்களுக்கு தடம் தனித்தனியே இருக்குதுங்க. But when you don't know what to do when you're sitting at noon time in the hot sun outside the city wall alone, என்ன செய்வதென்று தெரியாமல் நண்பகல் சுட்டரிக்கும் வெயில் பட்டணத்துக்கு வெளியே நீங்கள் தன்னந்தனியே அமர்ந்திருக்கும் நேரத்தில் nobody to help me, உதவி செய்ய யாரும் இல்லையே, nobody to talk to me, பேச யாரும் இல்லையே, how can I fulfill my purpose? என் நோக்கத்தை எப்படி நிறைவேற்றுவேன்? Who will guide me? எனக்கு வழிகாட்டுவது Who யார்? will give me resources? யார் எனக்கு மூலதனங்களை Who will தருவார்கள்? give me contacts? யார் எனக்கு தொடர்புகளை Who ஏற்படுத்தி will கொடுப்பார்கள்? encourage me? யார் என்னை Who will தைரியப்படுத்துவார்கள்? help me? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? Yes, you might be sitting alone. அப்படி நீங்கள் தனித்து You உட்கார்ந்து do இருக்கலாம். not know who to call. யாரை கூப்பிடுறது உங்களுக்கு தெரியாம But the இருக்கலாம். Lord will bring the people to you. ஆனால் கர்த்தரே ஜனங்கள் கூட்டத்தில் The கொண்டு Lord will வருவார். bring the right person to you. சரியான நபரை கர்த்தர் கொண்டு வருவாரே. You might not even heard of that person. அவங்களை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்க கூட All of a மாட்டீங்க. sudden, ஆனா திடீரென்று the person who has your help, உங்களுடைய உதவியை தன்வசம் வைத்திருக்கும் அந்த they நபரே will send you an email. அது புதுசா இருக்கலாங்க. They will send you an email. அவங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் Or they அனுப்புவார்கள். might even call you. உங்களை கூப்பிட கூட Or மாட்டாங்க. they might meet you publicly and they might shake hands with you. ஒரு இடத்துல பார்த்து கை குலுக்காமல் இருக்கலாம். They might be your help. அவங்களுக்கு உதவியா இருப்பாங்க. But when we call on the name of Jesus, இயேசுவின் நாமத்தை when சொல்லும்போதே we are staying on the course of a purpose, ஒரு வாழ்க்கையின் நோக்கத்தின் பாதையில் தடம்புரலாமல் இருக்கும்போது our help will come to us. நம்முடைய உதவி நம்மிடத்தில் தேடி Our வந்து help சேரும். will come to us. நம் உதவி நம்மிடத்தில் வந்து சேரும். பரத்திலிருந்து நமக்கு பலன் வரும்.